என்னுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பாவமாகிய சிறைக்குள்ள ஒருவேளை பிள்ளைகள் குடும்பத்தினர் அடைக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை கூட அடுத்தது மூவ் பண்ணவே முடியல, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. எப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டி இருக்கும் பொழுது வெளியே வர முடியாதோ, அதே போல வெளியில வர முடியலையே, தாண்டி செல்ல முடியலையே, என்னால ஆண்டவரே அடுத்தது நான் எங்க போகணும், என்ன பண்ணணும், ஒண்ணுமே தெரியலையே என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருந்தால் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அது பாவமாகிய சிறையோ, ஒருவேளை சாபமாகிய சிறையோ, அல்லது தடைகளாகிய சிறையோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை எங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன சிறையிருப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கிற சிறையிருப்பு, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற நெருக்கங்கள், வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை, முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை, இவை எல்லாம் உங்களுக்கு ஒரு சிறை போல இருக்கலாம், ஒரு சிறையிருப்பு போல இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?